வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்டக்டிவிட்டிக்கும் டிடிஎஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கண்டக்டிவிட்டி தெரியுது அப்படின்னா, ஸோ டிடிஎஸ் ஈக்குவல் டு 0.65 இன்ட்டு கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? டிடிஎஸ் ஈக்குவல் டு 0.65 இன்ட்டு கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி தெரிஞ்சதுன்னா இந்த கண்டக்டிவிட்டி வேல்யூட 0.65 என்ற ஒரு ஃபேக்டர் நீங்க மல்டிபிளேஷன் பண்ணீங்க. இந்த 0.65 எப்படி வருது, இந்த ஃபேக்டர் ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். இந்த 0.65 அப்படின்ற ஃபேக்டரை வந்து நமக்கு அந்த வேல்யூவை, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்க வந்து உங்களுடைய கண்டக்டிவிட்டி கூட நீங்க மல்டிபிளேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் வேல்யூ கிடைச்சிடும். அப்படியே நீங்க உள்டா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்டக்டிவிட்டி தெரியும், கண்டக்டிவிட்டி தெரியுது, சாரி உங்களுக்கு வந்து கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும், டிடிஎஸ் தெரியுதுன்னா அப்போ டிடிஎஸ் பை 0.65 போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டிவிட்டி கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ டிடிஎஸ்க்கும் கண்டக்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சதுனால